இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு வாச தெளித்து கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறமா சாமி ரூம்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்ல மலர்களால் சாமி செல்ஃபெல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வேல் அபிஷேகம் பண்ணுவேன் நான். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த வேல் அபிஷேகம் நான் இப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் உயர்வும் வந்திருக்கதை என்னால் உணர முடியுது. ஸோ நான் இன்றைக்கி வேலுக்கு 5 அபிஷேகம் பண்ண போகிறேன். பால், மஞ்சள், விபூதி, பஞ்சாமிரதம், அதுக்கப்புறம் பன்னீர் வச்சு. உங்களால் இந்த 5மே பண்ண முடியலனாலும் பால் வச்சு கூட தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமை மட்டும் கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். இந்த வேல் வழிபாடு மூலமாக வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய முன்னேற்றங்கள் வரும். உங்கள் குழந்தைகளோட கல்வி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். தடைப்பட்ட திருமண தடை நீங்கி அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கும். அது மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை வரும், பண வரவு அதிகரிக்கும், தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம். இந்த மாதிரி இந்த வேல் வழிபாடு, வேல் அபிஷேகம், வேல்மாறல் பூஜையால் நான் ரொம்ப பயனடைஞ்சிருக்கேன். ஸோ அதனால தான் இதை ஒரு பதிவாக வெளியிடணும்னு நான் இன்றைக்கி வெளியிட்டிருக்கேன். அபிஷேகம் முடிஞ்சதும் அந்த தண்ணீரை ஒரு மாவிலையால் உங்கள் வீடு முழுக்க தெளித்து விடுங்க. மீதி இருக்கிற தண்ணீரை உங்கள் செடிகள் ஏதாவது வளர்த்துருந்தீங்கன்னா அந்த பூ தொட்டி மேலே நீங்கள் அதை ஊற்றிடலாம். கால்படாத இடத்துல அந்த தண்ணீரை நீங்கள் ஊற்றிடணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த வேல் பூஜையை நீங்களும் செஞ்சு இதோட பலனை கண்டிப்பாக பெறணும். முருகனோட அருளை நீங்களும் பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கி மெனக்கிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வேல் அபிஷேகம் பண்ணுறதுக்கு சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 6 அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட முழு பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ பூஜை முடிஞ்சு தீப தூப ஆராதனைலாம் காமிச்சு ரொம்ப சிறப்பாக இதை மன திருப்தியோடு நான் செஞ்சு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முழு நேரமும் விரதம் இருந்து மாலையில் தான் சாப்பிடுவேன். ஸோ இப்போது பூஜை முடிஞ்ச கையோட முருகனோட அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கோயிலுக்கும் போய் சாமி தரிசனம் சூப்பராக பண்ணியாச்சு. அங்கே கொடுத்த பாலாபிஷேகத்துக்கு இருந்த பாலும் நாங்கள் குடித்தோம். முருகனோட அருள் உங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு எம்பெருமான் முருகனை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை மனநிறைவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களை சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.